இதுக்கு முன்னாடி இன்னொரு ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். 2 மணிக்கு நம்ம ஈவெண்ட் பிளான் பண்ணா கரெக்டா 2 மணிக்கு வந்த டீம் இவங்க தான். இந்த ரிசல்ட் படத்துலேயும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நான் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். ஸோ மிடில் கிளாஸ் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸை ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காக நிறைய டார்க் காமெடிஸோட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் விகர்ணன் ஃபஸ்ட்டு படத்துலேயே ஆடியன்ஸ் பல்ஸை பொறுக்கிட்டு 2 மணி நேரம் 10 நிமிஷத்தில் படத்தை பண்ணியிருக்கீங்க. ஸோ படம் கண்டிப்பாக நாங்கள் ஆஸ் அ தியேட்டர் ஓனராக நாங்கள் விருப்பப்படுறது, நாங்கள் பொதுவாக ஸ்ரீ சக்தியில் தியேட்டர் ஓனர்ஸ் யாரும் பெரிய படம் சின்ன படம் பார்க்குறதுல ஓடுற படம் ஓடாத படம் 2 கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆஸ் அ தியேட்டர் ஓனராக பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்தையும் தியாகத்துலேருந்து அவங்க படத்துக்கு ரஜினி கமல் அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டு இருந்ததில் கவின் இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்காப்புல. சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையாவது வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனால் இங்கே ஏழையோட பணக்காரனுக்கு கோபம் வந்தா அவங்களுக்குலாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனால் மிடில் கிளாஸ்க்கு கோபம் வந்தாங்க. ஐயோ அப்படியே பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். என் மகன் செல்ல மகன் பையன் ஆனா உங்ககிட்ட கவுந்து பேசுறது கொஞ்சம் ஜாலியா இருக்கு. மாஸ்க் வந்து நீங்கள் தினம் பார்த்துட்டு இருக்கவங்களை பற்றி தான் படம். உங்கள் பக்கத்தில் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுவீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ இன் ஷார்ட் திஸ் இஸ் வாட் மாஸ்க் இஸ் ஆல் அபவுட். இதை தாண்டி இட்ஸ் குவர்க்கி, இட்ஸ் ஃபனி, ரொம்ப ஜனரஞ்சமாக ஜாலியாக ஒரு படம் எடுத்துருக்கோம். So special thanks to GV Prakash Kumar brother. உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ கவின் பிரதர், அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் ஆல் ஹியர். தேங்க்யூ ஸ்ரீ சக்தி சினிமாஸ். திஸ் இஸ் அமேசிங் அண்ட் தேங்க்யூ. Thank you, sir. That's my pleasure. We have a couple of questions for you. Yes, ready? Yes. இந்த மூவில மாஸ்க்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாஸ்க் முகம் வந்து எம்ஆர் ராதா சாரோடைய, அதற்கான காரணம் என்னன்றது எங்களுக்கு சொல்லுங்களேன். ரொம்ப கியூரியாசிட்டி. நம்ம ட்ரெய்லர்
இங்கே எல்லாருக்கும் எம்.ஆர். ராதா சார் பற்றி தெரியுமா? லெஜெண்ட் நடிகர் எம்.ஆர். ராதா சார் தெரியுமா? அவர் எந்த சித்தாந்தத்துக்காக அவர் இருந்தாரோ, அவர் என்ன சித்தாந்தத்தை எல்லா படத்துலையும் சொன்னாரோ அதை சுற்றி தான் இந்த கதை இருக்கும். அவர் ரொம்ப ஃபன்னியாக, ரொம்ப ஆன் யோர் ஃபேஸாக, ரொம்ப ஃப்ராங்காக நிறைய சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் நம்ம படத்தில் இருக்க வேலுன்ற கேரக்டர் அன்ஃபில்டர்ட், ஆன் யோர் ஃபேஸ் அண்ட் யோசிக்காமல் பட்டுனுக்கு எல்லாத்தையும் செய்கிற மாதிரி ஒரு விஷயம். நம்ம ஒரு 10 நிமிஷம் யோசிப்போம் இல்லையா, ஒரு விஷயத்த ஒருத்தங்கிட்ட போய் சொல்லலாமா வேணாமான்னு, அப்படின்னு யோசிக்கும் போதே அவர் சொல்லி முடிச்சிருவார். ஸோ அதே தான் அன்ஃபில்டர்ட் அண்ட் ஆல்சோ எம்.ஆர். ராதா சாரோட ஐடியாலஜி, அவரோட ஐடியாலஜி இதுக்குள்ளே இருக்கு. ஆமாம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. திருப்பூரில் ஒரு படத்தோட ஈவெண்ட்டுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர டீம் எல்லாருமே சேர்ந்து இவ்வளோ நல்லபடியாக தேங்க்யூ ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த ஸ்ரீ சக்தி சீனிவாஸ்க்கு ரொம்ப நன்றி. மாஸ்க் படம் 21ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே படம் வந்து பிடிக்கும். அதை தாண்டி நீங்க படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது எல்லாருமே தன்னை ஒரு ஹீரோவா ஃபீல் பண்ணி தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இந்த படம் பேசியிருக்கு. இந்த படத்துல ஹீரோ வில்லன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதுக்காக நாம எவ்வளோ அதுக்காக போராடணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் பேசியிருக்கு. நிச்சயமா அந்த படம் பார்க்கும்போது உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்த ஒரு கதையை உங்களுக்காகவே ரெடி பண்ணிருக்கோம். நிச்சயமா அந்த விதத்துல உங்க எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நம்புறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மற்றபடி நான் எல்லா இடத்துலையுமே நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இதனால அதுதான் உண்மை. அது எத்தனை வாட்டி சொன்னாலும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எதுவுமே இல்லாத ஒரு டைம்ல வந்து நம்மளை மட்டும் நம்ம நம்பினா டெஃபினட்டா ஒரு நாள் ஏதோ நம்ம நினைச்சது நடந்துருவோம். அந்த நம்பிக்கை அதுக்கப்புறம் உங்க மேல வந்தது எப்படின்னா ஆஃப்டர் டாடாவோட ரிலீஸ்க்கு அப்புறமேட்டு தான் சரி ஓகே கரெக்டான கண்டென்ட் நல்லா படம் பண்ணா நிச்சயமா மக்கள் என்றைக்குமே உழைக்கிற யாருமே கை விட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த நம்பிக்கை தான். அதுதான் இன்னைக்கு வரைக்குமே ஓடிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா அந்த அன்பும் ஆதரவும் இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். பதிலுக்கு நான் கடைசி வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிச்சயமா எங்க எல்லாருமே என்றைக்குமே என்டர்டைன் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் தட்ஸ் அ ப்ராமிஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வரும்போது ஒரு டவுட்டும் வந்துச்சு. நீங்க இந்த படத்துல நல்லவரா கெட்டவரா? அதுதான் இந்த படத்துல இருக்கிறதுலே யார் நல்லவங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆடியன்ஸ்க்கு டாஸ்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையுமே வந்து சொசைட்டியில் சிச்சுவேஷன் தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தியும் இந்த படம் பேசியிருக்கு. நீங்க பார்த்துட்டு நீங்க ஆக்சுவலா படத்துல அந்த டைலாக் வருது இல்ல, நாயகன் படத்துல வர நல்லவனா கெட்டவனான்ற டைலாக் மைண்ட்ல போடுறது இவனே ஒருத்தர் பார்த்து கேட்பான். அதுதான் அந்த படம். ஸோ பதில் வந்து நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் சொல்ல வரீங்க. ஓகே, உங்களுடைய இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மூவில the world falls in love with a stubborn heart ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எங்களுக்கு நீங்க கண்ணு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க. அதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய ஜேர்னி பத்தி ஷேர் பண்ண முடியுமா? இல்ல நான் வந்தோடனே அதுதான் நான் சொன்னேன் கம்ப்ளீட்டா. ஏன்னா நம்ம செய்யற வேலை தான் நம்மளை என்னைக்குமே நம்மளை காப்பாற்றுங்கிறத நான் ரொம்ப சின்சியரா நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை வந்து எல்லா வேலையுமே அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு சூப்பரானது தான். ஆனா அந்த செய்யற வேலை நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் மணி, அப்பார்ட் ஃப்ரம் அதனால என்னென்னலாம் அவுட்புட் கிடைக்கிறது எல்லாத்தையுமே தாண்டி செய்யற வேலை வந்து நம்ம தினம் லவ் பண்ணி பண்ற ஒரு வேலையா இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போனா அந்த வேலையை முடிச்சுட்டு போனா நிம்மதியா தூக்கம் வரும். அடுத்த நாள் காலையில் எழுந்து சந்தோஷமா இந்த வேலைக்கு நான் போக போறேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேலையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை நம்ம சின்சியரா உண்மையா பண்ணாலே அதுவே நம்ம தாண்டா நம்ம நினைக்கிறது கொண்டு இருக்கோம்ன்றது தான் நான் இன்ட்ரெஸ்டிங். ஸோ ஏன்னா சார் சொல்லியிருந்தாரு வந்திருக்காங்க டெஃபினட்டா நல்ல ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னாங்க. இந்த அளவுக்கு ரிசப்ஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ரொம்ப நன்றி.
பண்ணிடலாம். தேங்க்யூ. We wish you love and success. இந்த படம் மட்டும் இல்லை, இனி upcoming எல்லா மூவிஸ்க்கும் we wishing you only love and success. Yes or no? Yes. Yes. ஒரு நல்ல எனர்ஜி கொடுத்து அவருக்கு ஒரு wish பண்ணலாமா? Love and success. Yes. ஒரு நல்ல எனர்ஜி கொடுங்க. மாஸ் படம் November 21 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து வாட்ச் பண்ணுங்க. சரி, இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ல விமென்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல வந்து கூலி, ஜிபியூ இந்த மாதிரி எல்லா மூவிஸ்க்கும் விமெனுக்காகவே எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரோமோ நீங்க வந்து விமெனுக்காக நம்ம மாஸ் மூவிக்கு ஒரு ப்ரோமோ இன்வைட் கொடுத்துருக்கீங்களா? என்னை வச்சு நீ ஆன் ஸ்பாட்ல எல்லாம் பண்ணாதே வச்சு நீங்க சொன்னது ஃபர்ஸ்ட் என் பிரெயினுக்கு ப்ராசஸ் ஆகும், கன்சியூம் பண்ணணும், அப்புறமேட்டு தான் அது வரும். ஸ்ரீ சக்தி சினிமா இப்பதானே சொல்லியிருக்கீங்கல்ல, நான் யோசிச்சுட்டு நம்ம கொஞ்சம் புரியுது. நீங்க எல்லாருமே ரொம்ப நம்பிக்கையோட வந்திருப்பீங்க. உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஈவெண்ட் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆல்ரெடி பாடி 4 நாளா தூக்கம் ரொம்ப வாங்கிடுச்சு. இங்க இருந்து அப்படியே இப்ப கார் அந்த ஈரோடுக்கு வேற போறோம். அதனால அதுக்கெல்லாம் ரெடியில் பார்த்து No problem. Thank you so much. உண்மையை சொல்லிருக்கீங்க. ஸோ நாங்கள் உங்களை கம்பல் பண்ணல. We have some influencers waiting for you. ஸோ அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ மாஸ்க் படம் 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. லேடிஸ்க்காக மட்டும் ஸ்பெஷலாக ஃபர்ஸ்ட் ஷோ அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தாழ்மையாக நான் கேட்டுக்கிறேன். நிச்சயமாக படம் உங்கள் எல்லாருமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். படம் பார்த்து தேங்க்யூ. நாளைக்கு யூடியூப் வீடியோவில் கணக்க போது பாருங்க. கை கட்டுற தூரத்தில் தானே இருக்கீங்க. வீட்டில் நீங்க சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு வந்து அவங்க எங்க சொல்றது தெரியாம அப்பெல்லாம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. அவருக்கா என்ன தொண்டை அவர் பண்ண. தேங்க்யூ. ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. இல்ல காரணம் வந்து நிஜமா எதுவுமே பிளான் கிடையாது. ஏன்னா கதை சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்களும் அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்க. லிஃப்ட் அப்படி தான் அமைச்சது. டாடா மட்டும் தான் நாங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணோம். கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பா பையனுக்குள்ள ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. மற்றது எல்லாமே அப்படியே தானா படத்தோட அமைஞ்சதுதான். இவருமே கதை சொல்லும் போதே டைட்டில் மாஸ்க் அப்படின்னு சொன்னாங்களே. அதனால அதை அமையுது. நம்மளும் சரி நல்லா தானே போயிருக்குது, அது எதுக்கு மாற்றிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. நீங்க ரொம்ப டயர்டா இருக்கனால சின்னதா ஒரு கேம் சின்னதா கேரக்டர் நேம் சொல்லுவேன். நீங்க படத்தோட பேர் சொன்னாங்க. டேரக்டர் பேர் சொல்றீங்க, படத்தோட பேர் சொன்னா. ஓகே. சிவா. வீரம். வீரம் இல்ல நீங்க நடிச்சதுல ஓ நான் இவரு சித்த சிவா. இல்ல நீங்க நடிச்சதுல இருந்து உங்க கேரக்டர் படமா நட்பு நடந்தது. என் புரியல. நான் என்ன 47 படமா நடிச்சிருக்கேன். நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க. பயங்கரமான கேம் நினைச்சு ஒரு மாதிரி ரெடியெல்லாம் சூப்பர்மா. நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்க. மறுநாள் லைனா நானே சொல்லுங்க. கலை. கலையா? ஏன் படத்தோட டேரக்டர் பேரா? டைரக்டர் பேர் இந்த கேரக்டர் பேரு ஸ்டார். கரெக்ட். கேம் கரெக்டா கரெக்டா தான் இருக்கு. டேரக்டர் பேர் கேட்க போறியா? கேரக்டர் பேர். நீங்க கேரக்டர் பேரு. கேரக்டர் பேர். ஓகேவா? கேக்கட்டா? சாரி சார். மணி. டாடா. வேலு. மாஸ்க். தேங்க்யூ. ஆனால் நான் நடித்த படத்தோட சொல்கிறேன். உங்களுக்கு வந்து சரி ஏதோ பர்சனலாக இல்லை, சும்மா நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச சொல்லுங்கள். நட்புனா என்னன்னு தெரியுமா? நட்புனா தெரியுமா? லிஃப்டா? நட்புனா தெரியும். நட்புனா என்னன்னு தெரியுமா? தாதா. டாடா. தாதா ஸ்டார். கேம் ஓவர். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டாடா. அப்படியா? ஆமாம். மாசுக்கு தாதா மாசு.
இல்லை அது எது வந்தாலும் டாடா ரீப்ளேஸ் பண்ணுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் இப்போ சொன்னேன்ல, முதல் எனக்கு கிடைச்ச ஒரு தேட்டர்கள் ஹிட்டு, ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு சோல்ஃபுல்லான ஒரு படமாகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ஆகட்டும், அந்த படத்தில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், அது என்றைக்குமே அந்த நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு நம்ம என்னதான் வண்டி வாங்கினாலும் எந்த வண்டியில் போனாலும் முத சைக்கிள் ஓட்டும் போது கிடைச்ச ஒரு சந்தோஷம் வேறு எதுவுமே கிடைக்காது இல்லையா? அது தனி இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு டாடா. ஓகே, நான் அப்போ வந்து Game over. சரி, ஓகே, அதில் இன்னொன்று இருக்கு. நீங்கள் நினச்ச படங்களும் பாட்டு மாஸ்க் எஸ் பிரம்மாண்டமா நவம்பர் 21 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். எஸ் ஆர் நோ? இந்த சப்போர்ட் உங்களுக்கு திருப்பூர் மக்களிடம் வந்து என்னைக்குமே இருக்கும். ஆல் தி பெஸ்ட் கவின். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நிஜமாவே உங்கள் வாழ்க்கை எல்லாமே உங்கள் மனசுல இருந்து வரதா தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படிதான் அது தெரியுது நேரில் பார்க்கும்போதுமே. நீங்களும் உங்கள் பிடிச்ச வேலை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக பண்ணி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். 21ஆம் தேதி பார்த்துட்டு